Hi friends, welcome and welcome to Health is Free channel. நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ், ஸ்டோரிஸ், அன்குக்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து சேரும். இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் நான் சேல் பண்ணுறேன் பர்சனலாக அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 9 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து அஃப்கோர்ஸ் 9th இயர் சாரீ, சல்வார்ஸ், குர்த்திஸ் எல்லாமே. பட் நாட் ஃப்ரம் மை ஹேண்ட் ஸ்டாக். என்னோடய ஸ்டாக்கில் இல்லாமல் நான் டீலராக மற்ற இடங்களில் இருந்து நான் உங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நான் சேல் பண்ணுறது வந்து ஹேர் ஆயில். அஃப்கோர்ஸ் அதோட வீடியோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்ன ஆயில், அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 450 ml வந்து 250 ml வந்து 450 ருபீஸ்க்கு வந்து நான் சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஃப்ரீ. இதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ த தேர்ட் திங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சத்து மாவும் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். பாரம்பரிய அரிசிகள்லாம் பயன்படுத்தி சத்து மாவு வந்து தயாரித்து விற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பேட்சஸாக தான் பண்ணுறோம், பெரிய பெரிய பேட்சஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து மேக் பண்ணுவோம். அட்லீஸ்ட் வந்து 10 days வந்து டைம் வேணும். சப்போஸ் ஸ்டாக் ரெடியாக இருந்ததுன்னா கொடுத்துருவோம். இதுக்குன்னு நாங்கள் வந்து ஒரு ஃபுட் அண்ட் ஹேர் ஆயில், அப்புறம் என்னோடய மற்ற ப்ராடக்ட்ஸ், ட்ரெஸ் தவிர்த்து மற்ற ப்ராடக்ட்ஸ் விற்கிற குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த ரிலேட்டடான யூடியூப் வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி அரிசிகள்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பாரம்பரிய அரிசிகள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கி நான் வந்து சேல் பண்ணுறேன். நிறையா விதமான பாரம்பரிய அரிசிகள் வந்து இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து எக்கச்சக்கமான பலன்கள், மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் என்னென்ன மாதிரி அரிசிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே கம்ப்ளீட்லி ஆர்கானிக். எப்படின்னா, நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நெல்லை வந்து அவிச்சு வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்பிட்வீன் வந்து எந்த ப்ராசஸ்க்குமே அது போகாது. நேரடியாக வந்து நம்மளுக்கு கொள்முதலாகி உங்களுக்கே தான் வரும், உங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக வந்துடும். ஸோ அவங்க எங்கே அவிக்கிறாங்களோ அங்கேருந்து பேக் பண்ணி டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் வரப்போகுது. இன்பிட்வீன் வந்து கேஸ், நைட்ரஜன் ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடித்தா அதில் வந்து பூச்சிகள்லாம் இருக்காது. அஃப்கோர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணாமல் நேரடியாக வரப்போகுது. இந்த அரிசி வந்து நேரடியாக வர்றதுனால உங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ளேயே வந்து பூச்சி, வண்டுகள்லாம் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மினரல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எந்த அரிசியில் வந்து அப்படியே ராவாக இருக்கோ, நிறையா இருக்கோ, அது மாதிரி அரிசிகளில் தான் வந்து பூச்சி, வண்டு எல்லாமே வரும். ஏன்னா உயிரோட்டம் இருக்கிற இடங்களில் தான் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரும். இப்போ உள்ள அரிசிகள் எல்லாமே வந்து நிறைய அரிசிகள் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு ஃபில் பண்ணி தான் வருது. ஆனால் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் தான் கம்ப்ளீட்லி. நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எப்படி நான் ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எப்படி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணுன்னா, ஜஸ்ட் நீங்கள் வார்ம் வாட்டரில் வந்து அரிசி நல்லா கூல் வாட்டரில் கழுவிட்டு, வார்ம் வாட்டர் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் அரிசியை வந்து ஒரு 20 minutes வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பூச்சி, வண்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா செத்துரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த அரிசி வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வெயில் அடிக்கிறது அப்படின்னா நீங்கள் நல்ல வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு நல்லா காஞ்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் லைட்டாக நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணணும். எப்படி வெயிலில் வச்சாலும் சரி, லைட்டாக நீங்கள் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ண அந்த மாய்ஸ்சர் வந்து சுத்தமாக போயிடணும். அப்படின்னா எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் பயன்படுத்தலாம். இது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வெண்பொங்கல், அதாவது 60ஆம் குருவை அரிசிலாம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் எல்லா அரிசிலையுமே வந்து
வெண்பொங்கல் பண்ண முடியும். இந்த எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபீஸ் கூட வந்து நம்ம சேனல்லையே இருக்குது. அதே மாதிரி கஞ்சி ரெசிபி இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அரிசியெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பம் வந்து அழகாக பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசிகளை வந்து நீங்கள் பயன்படுத்த ட்ரை பண்ணிங்கன்னா மெடிசன்ஸோட யூசேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே குறையும். நீங்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் சாப்பிட்றதுக்கு நிறையா மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன், நிறையா பேர் வந்து நினைக்கிறாங்க பாரம்பரிய அரிசிகள்னால் காஸ்ட்லியாக இருக்குமே, 1 கிலோவே வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து 1 கிலோ வாங்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ வாங்கினாலும் ஒரு கைப்பிடி அரிசி தான் ஒரு ஆளால் ஒரு வேளைக்கே சாப்பிட முடியுங்க. அப்போ உங்களுக்கு அப்படி பார்த்தா 4 பேர் சாப்பிட்டா கூட ரொம்ப நாளைக்கு அரிசி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் வெளியே ஒரு அவுட்டிங்னு போயிட்டு சும்மா ஒரு பீஸா பர்கர் சாண்ட்விச் சாப்பிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா பில் வந்து கிட்டத்தட்ட 700 to 1000 வந்து ஆயிரும். அது ஒரு நாள்லேயே உங்களுக்கு 700 ரூபா வந்து 3-4 பேர் சாப்பிட்றதுல செலவாயிடுது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு அரிசி வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே பயன்படுத்தலான்னு நீங்கள் கம்பேர் பண்ணி யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே வாங்குவீங்க. வெள்ளை அரிசியை வந்து மாற்றி நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பாரம்பரிய அரிசிகள்லையுமே வந்து வெள்ளை அரிசி இருக்குது. தூயமல்லி அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைக்கமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அளவு வந்து நீரிழிவு நோய்க்கு எதிராக அது செயல்படுதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த கிளைக்கமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியான அரிசி. அது வந்து நார்மல் வெள்ளை சாதம் மாதிரி நீங்கள் வடித்து சாப்பிடலாம். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நாங்கள் தரோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.